உன்னால் முடியும் தோழா. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக விழுப்புரத்தில் நடைபெற்ற திருக்குரான் மாநாட்டிற்கு பல லட்ச இஸ்லாமியர்களும் மாற்று மத நண்பர்களும் கலந்து கொண்டனர். இதில் திருக்குரான் மற்றும் இஸ்லாத்தை விளக்கும் வகையில் ஏராளமான அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. அன்றைய காலத்து முதல் இன்றைய காலங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய குரானினுடைய பிரதிகளை நாங்கள் வச்சிருக்கிறோம். அந்த காலத்தில் எப்படி திருக்குரான் தொகுக்கப்பட்டது, அது பாதுகாக்கப்பட்டதுன்னு சொன்னால் மாட்டு தோல், ஒட்டகத்தோல், ஒட்டகத்தினுடைய எலும்புகள் இதிலெல்லாம் எழுதி வச்சு என்ன செஞ்சுருக்காங்கன்னா பாதுகாத்துருக்கிறாங்க. அதனுடைய பிரதிகளை நாங்கள் இங்கே விசுவலாக வச்சுருக்கிறோம். அந்த காலத்தில் அதாவது ரசூலுல்லாஹ்வினுடைய காலகட்டத்தில் இருந்த அந்த பிரதிகள் முதல் இன்றைய காலத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரதிகள் லேட்டஸ்ட்டாக எந்த மாதிரி ஆயிருக்கு, 14 நூற்றாண்டுகளை தாண்டியும் குரானுடைய அந்த எழுத்துக்கள் வடிவங்கள் மாறலை. அன்றைய காலகட்டத்தில் இருந்த குரானும் இன்றைய காலகட்டத்தில் இருந்த குரான் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது அப்படின்ற பிரதிகளை தான் இங்கே நாங்கள் வச்சிருக்கிறோம். திருக்குரான் கூறும் மரண சிந்தனை என்ற தலைப்பில் நாங்கள் இந்த எக்ஸிபிஷனை வச்சுருக்கோம். இதில் மரணம் என்றால் எப்படிலாம் நிகழுது, எதெல்லாம் குரான் தடுத்த மரணங்கள். முதலாவது இதில் தற்கொலை என்பது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது. அந்த தற்கொலை செய்துவிட்டு இஸ்லாத்தின் அடிப்படையில் நிரந்தர நரகம், பாவ மன்னிப்பு கிடையாது என்று அந்த ப்ரோமோ வச்சிருக்கோம், டெமோ வச்சிருக்கோம். அடுத்து ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கார் பங்களான்னு வாழ்றான், அவனுடைய வாழ்க்கை கடைசியில் கபர் அந்த மாதிரி முடியுது, அதை வைத்திருக்கிறோம். அப்போ மரணங்கள் எப்படிலாம் நிகழ்ந்துங்கிறதுக்கு பார்க்கும் பொழுது பூகம்பம், மனிதன் வாழ்க்கை பூகம்பத்தின் மூலமாக எப்படி நிலைகுலைந்து போகுது அதை வைத்திருக்கிறோம். அதே மாதிரி புயலினால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அதை வைத்திருக்கிறோம். அடுத்து ஒரு மனிதனுடைய கடைசி வீடு எப்படி மாறுது, கபரு, சந்தூக் என்ற அடிப்படையில் வைத்திருக்கிறோம். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய பிறப்பின் முதல் இறப்பின் வரைக்கும் மனிதனுடைய அந்த நிலைகளை வைத்திருக்கிறோம். அதுபோன்று மரணங்கள் எப்படி திடீர் மரணங்கள் விபத்துக்கள் மூலமாகவோ பூகம்பம் மூலமாகவோ ஆக்சிடென்ட் மூலமாகவோ நடக்குது என்பது மக்களுக்கு தெரிவிக்கதமா வைத்திருக்கிறோம். திருக்குரான் மரண சிந்தனையை அதிகமாக, நீ எந்த கோட்டையில இருந்தாலும், நீ எதை விட்டு விரண்டோடினாலும் நீங்கள் மரணத்தை சந்திப்பீர்கள் என்று திருமறை கூறுகிறது. அந்த மரண சிந்தனை என்பது நாளைக்கு மறுமை சிந்தனையும் இறை அச்சத்தையும் உண்டு பண்ணக்கூடிய என்ற அடிப்படையில் தலைப்பில் நாங்கள் சில மக்களுக்கு கண்காட்சிகளை வைத்திருக்கோம். திருக்குரான் கூறும் வழிபாட்டு தலங்களும் அதன் ஒழுங்குகளும் என்ற தலைப்பில் கண்காட்சி அரங்கம் அமைக்கப்பட்டு மக்களுக்கு விளக்கக்கூடிய விதத்தில் ஏராளமான செயல்முறை விளக்கங்கள் அவர்களுக்கு செய்து காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் அவர்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறக்கூடிய விதத்தில், அவர்களுக்கு தெளிவு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் விளக்கம் அளிப்பதற்காக நம்முடைய சகோதரர்களும் இங்கு இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ் உம்ரா செய்வது எப்படி என்பதை பற்றி விளக்கம் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஹஜ் உம்ரா வழிகாட்டி கண்காட்சி அரங்கம் வச்சிருக்கோம். இங்கே மூமின்களுக்கு, முஸ்லீம்களுக்கு இந்த ஹஜ் செய்வது முக்கியமான கடமையாக இருக்குது. அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதுக்காக மக்களுக்கு எளிதாக புரிய வைக்கிறதுக்காக இந்த கண்காட்சி அரங்கம் அமைச்சிருக்கோம். இது என்ன மாடல்னா, இன்னைக்கு சவுதி அரேபியாவில் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலோ அந்த காபாவோ எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில் வச்சு மக்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வரோம். இதை பார்க்குற மக்கள் எளிதாக இந்த கண்காட்சி அவங்க ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில் எளிதாக புரிஞ்சுக்குவாங்க. அதைத் தொடர்ந்து மார்க் அறிஞர்கள் சிறப்புரையாற்றினார்கள். இந்த மாநாட்டில் மாநிலம், மாவட்டம், மண்டலம் மற்றும் கிளை நிர்வாகிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இதில் என்ன சிறப்பு அம்சம் என்றால், இத்தனை லட்சம் மக்கள் கூடும் பகுதியில் பாதுகாப்பிற்கு எந்த காவல்துறையும் தேவைப்படவில்லை என்பதே செய்தியாளருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. மக்களே, அளவு நிறுவைகளில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். ஒலா தபுஹசுன் நாஸ அஷ்யாஅஹும், மக்களுடைய பொருட்களிலே நீங்கள் பற்றி பிடித்து பற்றாக்குறையை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று சொல்லி அந்த அளவு நிறுவையில் நடந்த மோசடிக்கு எதிராக இறுதியாக தமிழக அரசுக்கு பல கோரிக்கைகளை வைத்து நிறைவேற்றினார்கள். தமிழக அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் ஒரு செய்தியை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அது என்ன செய்தின்னு கேட்டா, இது திருக்குரான் மாநாடு தான். இருந்தாலும் நம்முடைய சமூக மக்களினுடைய சுமைகளை நீக்க வேண்டும், எடுக்க வேண்டும். அது ஒரு மூமினுடைய பண்பு என்ற அடிப்படையில் நமக்கு காட்டி தந்த அடிப்படையிலே அரசாங்கத்திற்கு இந்த ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். என்ன கோரிக்கை? அதாவது தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டில் முறையான ஒதுக்கீடுகள் அதை நடக்கவில்லை. ரோஸ்டர் முறை, அந்த முறை, இந்த முறைன்னு சொல்லி சரியாக முஸ்லிம்கள் பயனடையாத ஒரு நிலையை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் 7% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம்
என்று சொன்னார்கள். அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. ஒன்று. அடுத்து என்ன தெரியுமா? சச்சார் கமிஷன், ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் இஸ்லாமியர்களுடைய நிலை குறித்து கமிஷன் வழங்கியிருக்கிறார்கள், அறிக்கை வழங்கியிருக்கிறார்கள். இந்த அறிக்கை வழங்கப்பட்டு நாள் என்னாச்சு? அறிக்கையை வழங்கியது யார்? நீதிபதிகள் இல்லையா? இந்த நாட்டினுடைய நீதிபதிகள். சச்சார் என்பது நீதிபதி, ரங்கநாத் என்பது நீதிபதி. நீதிபதிகள் ஆய்வு செய்து சொல்லுகிறார்கள், இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தினுடைய ஒரு விடுதலைக்காக போராடிய ஒரு சமூகம் இன்னைக்கு பின்தங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழே 31% இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கமிஷன் வழங்குகிறது. இந்த மோடி அரசாங்கம், பாசிச அரசாங்கம் அதை செவி கொடுத்து கேட்கவில்லை. இதற்கு முன்னதாக இருந்த காங்கிரசும் அதை கண்டுகொள்ளவில்லை. சமீபத்திலே 10% இடஒதுக்கீடு உயர் ஜாதி மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். அவசரமாக கேட்காதவர்களுக்கு வழிய, கேட்டவனுக்கு ஏன்னு கூட சொல்லல. நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று மோடி நினைத்துக் கொண்டிருந்தால் மோடிக்கு சொல்லுகிறோம், இன்ஷா அல்லாஹ் உன்னை தூக்கி எறிவோம். இன்ஷா அல்லாஹ் 10% இடஒதுக்கீட்டின் மூலமாக இந்த சமூகத்திற்கு தர வேண்டிய உரிய பலனை நீ தராவிட்டால் மற்றும் ஒரு சுதந்திர போர் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அறிவிக்க தயங்க மாட்டோம் என்பதையும் இந்த மத்திய அரசாங்கத்திற்கு சொல்லிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ்.